Hello guys, welcome out to this channel, the Wonderful Education channel. உங்களை வரவேற்கிறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் இன்சைட் கொஷின்ஸ் ஆஃப் த மெட்லர்ஜி. மெட்லர்ஜியில் எந்தெந்த கொஷின்ஸஸ் கேட்கலாம், அதிகப்படியான கொஷின்ஸஸ் படிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸஸ்லேயே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கவர் ஆயிரும். அண்ட் போன வருஷம் கொஷின் பேப்பரில் பார்க்கும்போது கண்டிப்பாக புக் இன்சைட் இல்லாமல் இல்லை அண்ட் புக் இன்சைட் இருக்குது. இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு போகிறீங்க, கம்மியாக தான் படிச்சுட்டு போகிறீங்க. அண்ட் கம்மியாக படிக்கும்போது சில நேரங்களில் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த கொஷின்ஸஸ் நீங்கள் படிச்சுட்டு போனது வந்துடும். அண்ட் சம்டைம்ஸ் தட் ஹர்ட் யூ மெனி டைம்ஸஸாக இருக்கும். நான் படிச்சுட்டு போன கொஷின் எனக்கு வரல அப்படின்ட்டு தோணும். அப்போ அது புக் இன்சைட் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அப்படி இருக்கும்போது நம்ம புக் இன்சைடும் படிக்கலாம் அண்ட் பேக்கையும் படிக்கல அப்படின்னா பெரிய தப்பாயிடும். புக் பேக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு புக் இன்சைட் வர்றது தான் பெஸ்ட் எவர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் புக் இன்சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம், எந்த ஒரு தப்புமே இல்லை. ஆரம்ப நிலையிலேருந்தே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பெஸ்ட் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். இடையில கடைசி நேரத்தில் அப்படிங்கிறத படிக்காதீங்க. அண்ட் தொடர்ந்து புக் இன்சைட் படிச்சிங்கன்னா ஃபஸ்ட் 2 சாப்டர் படிச்சுட்டு அதுக்கு அடுத்து படிக்காமல் இருக்கிறதுலாம் வேண்டாம். ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து புக் இன்சைட் கொஷின் 2024 பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பரில் வந்திருக்கு. அதுவும் எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கொஷின் வரலாம் அப்படிங்கிறது தான், அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இங்கே 2 கவுண்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் கவுண்டரில் இந்த கொஷின் படிக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் செகண்ட் கொஷினில் இதையும் தாண்டி 1-2 கொஷின்ஸ் மிஸ் ஆகிருக்கலாம், அதிகப்படியான கொஷின்ஸ் மிஸ் ஆகிருக்காது. 2 இதையும் நீங்கள் செக் பண்ணி குவாலிஃபை ஆகிருங்க. உங்களை நீங்களே குவாலிஃபை பண்ணிக்கோங்க பை 2 கவுண்டர்ஸ் மூலயமா. அண்ட் இந்த பிடிஎஃப் எல்லாமே வேணும்னா கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஐ வில் ஷேர் யூ. சைனை லீச்சிங். இந்த சைனை லீச்சிங் வந்துட்டு லீச்சிங் நம்மளுக்கு 4 கரெக்டாக. அந்த லீச்சிங்கில் அது ஒன்று ஆசிட் லீச்சிங், அமோனியா லீச்சிங், ஆல்கலி லீச்சிங் அண்ட் சைனை லீச்சிங். சைனை லீச்சிங் நம்ம கோல்டு சிங்க் வச்சு பண்ணுவோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அதில் ரிகவரி ஆஃப் மெட்டல் ஃப்ரம் த இன்ட்ரெஸ்ட்டும் எழுதணும். ஆட்டோ ரிடக்ஷன். ஸோ ஆட்டோ ரிடக்ஷன் வந்து முக்கியமானது. இந்த சின்ன பார் வச்சு இருக்கும். அண்ட் இதோடைய பேஜ் நம்பர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ், கேட்கலாம் அப்படிங்கிற கொஷின்ஸை ஸ்டாரும் போட்டு கொடுத்துருக்கேன். அண்ட் கேல்சினேஷன் இதை கேட்டாங்கப்பா, ரைட் டவுன்ஸ் அப்படின்ட்டு பேஜ் நம்பர் 7ல் இருக்குது. அண்ட் ரோஸ்டிங் அண்ட் கேல்சினேஷனுடைய டிஃப்ரென்ஸாகவும் கேட்கலாம். ரிஃபைனிங் ப்ராசஸ் சொல்லும்போது டைட்டானியம் நம்மளுக்கு வேணா இருக்க ப்ராசஸ் தெரியும். அண்ட் ஒன் ப்ராசஸ் ஃபார் நிக்கல் அவங்க தானாகவே கேட்பாங்க, how will you purify the titanium அப்படின்னா அது வேனாக் ப்ராசஸ்னு உங்களுக்கு தோணணும். அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் நிக்கல்னா மான்ஸ் ப்ராசஸ் இஸ் ஆல்ரெடி இன் த புக் பேக் கொஷின். அண்ட் வாட் இஸ் மீன் பை ரோஸ்டிங் அதாவது ரோஸ்டிங் கேல்சினேஷன் தனித்தனியாகவும் கேட்கலாம், அதோடைய டிஃப்ரென்ஸை 3 மார்க் கொஷினும் கேட்கலாம். ஓகே, பிளிஸ்டர் காப்பர். ஸோ இதுவும் பேஜ் நம்பர் 9ல் இருக்குது. அண்ட் யூசஸ் ஆஃப் அயன். இவ் மோஸ்ட்லி 5 மெட்டல்ஸ் தான் நம்மளுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ்ன்னு தனியாகவே இருக்குது. அதில் காப்பரு, கோல்டு, சில்வரு, அலுமினியம், ஜிங்க், அயான்னு 5 இருக்குது. அந்த 5ல் ஜிங்க் அப்படிங்கிறது புக் பேக், பட் அயான் அப்படிங்கிறது உங்களுக்கு புக் இன்சைட். இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியும் கேட்கலாம், தனித்தனியாகவும் கேட்கலாம். ஸ்மெல்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் இட்ஸ் ஓர் பை திஸ் மெத்தட் பேஜ் நம்பர் 8ல் இருக்குது. அண்ட் இது ஒரு கிரியேட்டிவ் கொஷின். இந்த மாதிரி கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வாட் ஆர் த மெயின் அப்சர்வேஷன் ஆஃப் எலிகன் டயக்ராம். எலிகன் டயக்ராமுடைய அப்சர்வேஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ இதை போடுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணி. மோஸ்ட்லி நீங்கள் புக்கு உள்ள எல்லாத்தையும் ரீட் பண்ணியிருக்கணும். அண்ட் கண்டிப்பாக எல்லா வீடியோஸையும் பார்த்துருக்கணும். அண்ட் எல்லாமே கிளியர் கட்டாக இருந்தால் மட்டுமே வீடியோ பார்க்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டாப் டு பாட்டம் படிக்கிறதே வச்சுக்கோங்க. அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா இந்த வருஷம்னா முதல்ல உள்ள கான்செப்ட் தெரிஞ்சால் தான் அடுத்த கான்செப்ட் தெரிய மாதிரி இருக்கும். அதனால நான் சொல்கிறேன். மெட்டலர்ஜி ரோஸ்டிங் ஆஃப் அயன்ஸ் இதுவுமே இருக்குது. அண்ட் சைனைட் ப்ராசஸ், சைனைட் லீச்சிங் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்கலி லீச்சிங் அண்ட் மேக்னெட்டிக் செப்பரேஷன், எலிகன் டயக்ராம்னா என்ன, இந்த கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் கான்சன்ட்ரேஷனாக சொல்லியிருக்கோம்ல, ப்ரீலிமினரி ஸ்டெப் இன் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்னு, அந்த லைன் எழுதணும். அண்ட் அது பேஜ் நம்பர் 3ல் இருக்குது. அண்ட் ரோல் ஆஃப் சோடியம் சைனைட், திஸ் இஸ் இன் புக் பேக். அண்ட் ரைட் அப்ளிகேஷன் ஆஃப் அலுமினியம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே 1 மார்க்கில் கூட கேட்கலாம். ஃபுட் மெட்டீரியல் அண்ட் பேக்கிங் மெட்டீரியலாக எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அலுமினியம் ஃபாயில், அது தெரியும். அண்ட் இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான கொஷின், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எலிகன் டயக்ராம் பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எலிகன் டயக்ராமுடைய பிக்சர் நமக்கு மைண்டில் இருக்கணும். அதை நம்ம எப்படி ட்ரிக்கோடு படிக்கலாங்கிறது பார்க்கலாம். ஆன் ப்ராசஸ் பண்ணிக்கல், இட் இஸ் ஆல்சோ ஏ புக் பேக் கொஷின். ஸோ புக் பேக் கொஷின் நீங்கள் வந்து இதை எப்படியும் எடுத்துக்கலாம். ஃபார் சேஞ்சுக்கு ஜிர்கோனியம் கூட கேட்கலாம். ஓகே, நான் புக்கில் இருந்து
ஒவ்வொரு கொஷின் ஒவ்வொரு கான்செப்டாக எடுத்தேன், அதான் புக் பேக்கும் கொஞ்சம் இருக்குது. ஓகே, கவுண்டர் 2க்கு வந்துடலாம். இந்த கொஷினில் படிச்சிட்டிங்களா அப்படிங்கிறது இந்த கவுண்டர் 2ல் நீங்கள் செக் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் வாட்டர்ஸ் லீச்சிங் அண்ட் அமோனியா லீச்சிங்கிற கொஷின் தவிர விட்டுருக்கேன். அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தோர் அங்கே பார்த்தோம், ஆசிட் லீச்சிங் பார்த்தோம், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் இது, ஆட்டோ ரிடக்ஷன், ஸோ காப்பருடைய அப்ளிகேஷன், கோல்டோட அப்ளிகேஷன், இது எல்லாமே அங்கே இல்லை பார்த்தீங்களா. ரிஃபைனிங் ப்ராசஸ் ஆஃப் மெட்டல்னால் 2 ரிஃபைனிங் ப்ராசஸில் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் எல்லாமே எழுதுகிற மாதிரி இருக்கலாம், 5 மார்க் இருக்கலாம். அண்ட் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் அங்கே இல்லை. அண்ட் டிப்ரெஸிங் ஏஜென்ட் யார், ஃபோர்த்திங் ஏஜென்ட் யார், இது எல்லாமே புக்கு இன்சைட் கொஷின். அண்ட் செமெண்டேஷன் ஆல்ரெடி நாங்கள் பார்த்தோம், அயான், லெட் அண்ட் காப்பர் ஆர் ரெடியூஸ்ட் பை ஹைட்ரஜன் இந்த கொஷின். அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் அலுமினியம் பார்த்துட்டோம், அண்ட் அயனும் பார்த்துட்டோம். ஓகே, 3 மார்க்கில் வந்துடலாம். 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்கு நீங்கள் தனி முறையாக கொடுத்துருக்கேன். கிராவிட்டி செப்பரேஷன் பார்த்துருவோம், லிக்வேஷன் ப்ராசஸ். ஆக மொத்தம் நீங்கள் 3 விஷயம் நான் சொன்னேன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், ரிஃபைனிங் ஆஃப் ப்ராசஸ் அண்ட் இடையில எலக்ட்ரோகெமிக்கல் மெட்டலர்ஜி இருக்கும். அதில் தான் உங்களுக்கு எலிகன் டயக்ராம் இருக்கும். ஓகே, இப்போது இந்த 4th ரொட்டேஷன் அப்படிங்கிறது அதை தான் நான் சொல்கிறேன். வரிசையாக அந்த ஹெட்டிங் வைஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அது எல்லா சாப்டருக்கும் பண்ண முடியுமான்னு தெரியாது, அதனால தான் இந்த கொஷின் இப்படியும் கேட்கலாம். அண்ட் இந்த மாதிரி ட்விஸ்டஸும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே புக் இன்சைட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சப்போர்ட் மீ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.